அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக 2024 ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதியில் நடைபெறக்கூடிய குரு பயிற்சியானது மிகப்பெரிய அளவுல நன்மையை அள்ளித்தரக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. என்றால் லாபஸ்தானத்தில் மிகவும் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய குரு பகவான் தற்போது விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க. ராசிக்கு அவ்வளவு சகாயமானவராக இல்லாத குரு பகவான் விரயத்திற்கு செல்வதால் நிச்சயமாக மன அமைதியும் நிறைவும் மகிழ்ச்சியும் கிடைப்பதற்கான யோகம் உண்டு. நிம்மதி அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுதுங்க. எனவே கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கஷ்டம் பல வகையில குறைகிறது. 7 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. சப்தமாதிபதியும் பிரம்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் விரயஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் சுப விரயங்கள் மிகவும் அபரிவிதமாக ஏற்படும். அது மட்டுமல்லாது 4, 6, 8 ஆகிய இடங்களை மிகவும் வலுவாக பார்க்கிறார். எனவே இந்த இடங்களில் உள்ள தோஷங்கள் நீங்கி நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதை மிதுன ராசிக்காரர்களுக்கு தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க குரு பகவான். கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கக்கூடியவர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் மிகவும் வலுவாக நவகிரகங்களிலே முழு சுப கிரகமாகவும் தோஷமற்றவராகவும் மனித வாழ்வில் முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய மிக சிறந்த கிரகமாக இருக்கக்கூடிய குரு பொதுவாக மேசராசியில் இருந்து ரிஷபராசிக்குள் நுழைகிறாருங்க. சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபராசி அவருக்கு பகை வீடாக பார்க்கப்படுகிறது. பகை வீடாக இருந்தாலும் கூட கோல்சார விதியின் அடிப்படையில் குரு சஞ்சரிக்கும் இடமும் அவருடைய சுப பார்வையும் பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் நிச்சயமாக கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிப்பவர்களுக்கு நல்லதொரு முன்னேற்ற வாய்ப்பை நிறைந்து கொடுப்பதோடு மட்டுமல்லாது திடீர் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த வலுவான அமைப்பிற்கு மாறி இருக்கிறாருங்க. அதிலும் குறிப்பாக குருவை பொறுத்த வரைக்கும் முழு சுபகிரகமாக இருப்பதால் 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பாருங்க. ஆனால் அதே சமயம் குரு பகவான் ஜென்ம ராசியில் அமருவதால் சில சிரமங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் மற்ற இடங்கள்ல அஷ்டமம், 3, 6 விரயம் போன்ற இடங்கள்ல சில சிரமம் இருந்தாலும் கூட நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அவருடைய சுப பார்வை அமையும். அது மட்டுமல்லாது பொதுவாகவே முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு அதிகாரம் படைத்த சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் அமரக்கூடிய இந்த தருணத்துல பல்வேறு வகையில பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை பெறுவதால் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாறுவதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க குருவின் அமைப்பு பல்வேறு வகையில ஏற்படக்கூடிய சிரமங்களை விலக்கி முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. உதாரணமாக நாம் எந்த பணியை செய்தாலும் அதை திறமையாக செய்ய முடியவில்லை, அதில் தோல்வியை மட்டும்தான் சந்திக்கிறோம் என்று பல நேரங்களில் வருத்தப்பட்டது உண்டாக ஒரு சூழ்நிலை நிறைந்திருக்குங்க. ஏனென்றால் ஒரு உணவகம் வைக்கலாம் என்றால் அந்த உணவகம் வைத்ததற்கு பிறகு அபரிவிதமான போட்டிகள் அந்த இடத்தில் நிறைந்து காணப்படும். பல உணவகங்கள் திறக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுவதால் நிச்சயமாக தோல்வியை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அதே போன்று எந்த விதமான தொழிலை ஆரம்பித்தாலும் கூட அதில் பெரிய அளவிற்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்காமல் போட்டிகளும் பொறாமைகளும் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அமைந்திருப்பதால் பல்வேறு வகையான சிரமங்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகலாம். ஆனால் தற்போது குரு மிகவும் வலுவாக சுகங்களை அள்ளித்தரக்கூடிய சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருக்கிறாருங்க. குருவின் பார்வையில் சுக்கிரன் பகை கிரகமாக இருந்தாலும் சுக்கிரனின் பார்வையில் குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார். எனவேதான் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக கஷ்டத்தின் பிடியில் இருப்பவர்களுக்கு அதிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் குடும்பம், உத்தியோகம், தொழில் என அனைத்து விதமான பணிகளிலும் நிறைந்த முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அது மட்டுமல்லாது பல தோல்விகளை சந்தித்து துவண்டு போயிருந்த நிலையில் ஒரு தருணம் என்பது நிச்சயமாக மிக சிறப்பாக அமையும். அவை உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துங்க. அதிலும் குறிப்பாக நாம் அனைவருமே கோழியை பார்த்திருக்கிறோம். இந்த கோழி தன்னுடைய இறக்கையை விரித்து பறக்காமல் பொதுவாக காலால் தான் நடந்து செல்கின்றன. தேவைப்படுகிற நேரத்தில் சிறிது தூரம், குறிப்பாக 1 மீட்டருக்கு அதிகமான தொலைவை அது கடந்து பறந்து செல்லாது. அதிகபட்சம் போனாலும் 2 மீட்டர் நீளமும் உயரம் 1 மீட்டருக்கு குறைவாக தான் அதனால் பறக்க முடியும். அது பறவையாக இருந்தாலும் கூட அதற்கான சக்தி அதற்கு மேல் இல்லை என்றுதான் சொல்லிவிட முடியும். ஆனால் இந்த கோழி அடகாத்து குஞ்சு பறித்து தன்னுடைய குஞ்சுகளை கூட்டி செல்ல
வரக்கூடிய வேளையில் ஒரு பருந்தோ அல்லது காகமோ தன்னுடைய குஞ்சுகளை கவர்ந்து செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் போது அதை பார்த்து கொண்டு செவனேன்னு சும்மாவே இருக்காதுங்க. ஏனென்றால் இது சக்திக்கு மீறிய திறமையை அந்த இடத்தில் வெளிப்படுத்தும். ஒரு தென்னமரம் உயரத்திற்கு அந்த கோழி பறந்து சென்று தன்னுடைய குஞ்சை மீட்டு வருவதற்காக போராடக்கூடிய திறமை அதிலிருந்து வெளிப்படக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டுங்க. இதுபோன்றுதான் தங்களுடைய வாழ்வில் கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கி பல்வேறு விதமான சிரமங்கள்ல மூழ்கடிக்கப்பட்ட உங்களுக்கு நிச்சயமாக குரு பயிற்சி 2024 மிகப்பெரிய அளவுல நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அந்த கோழிக்கு எப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்ததோ அப்போதுதான் அதனுடைய முழு திறமையும் வெளிக்கொணரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உருவாகிற்று. அது போன்றுதான் தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் போது மிக சிறந்த அளவுல முன்னேற்ற வாய்ப்பை நிறைந்து ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. இது நிச்சயமாக கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிப்பவர்களுக்கு கஷ்டத்தை குறைப்பதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையில திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றக்கூடிய சிறந்த அமைப்பு நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது குருவின் நட்பு கிரகமாக சூரியன், சந்திரன், செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் பார்க்கப்படுகின்றன. இதே போன்று குருவின் சமகிரகமாக சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகள் இருக்கின்றன. ஆனால் குருவிற்கு பகை கிரகமாக புதனும் சுக்கிரனும் பார்க்கப்படுகிறாருங்க. ஆனால் இதில் என்ன ஒரு விசேஷம் என்றால் குரு புதனையும் சுக்கிரனையும் பகை கிரகமாக பார்த்தாலும் புதனும் சுக்கிரனும் குருவை பகை கிரகமாக பார்ப்பதில்லை. நவ கிரகங்களிலே பகை கிரகமற்ற ஒரே கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு மட்டும்தான். எனவேதான் மனித வாழ்வுல மிகப்பெரிய மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பை குரு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. செல்வ செழிப்பு என்பது திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக கிடைக்கலாம். ராகு, சுக்கிரன், சனி போன்ற கிரகநிலைகளால் திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக கூட சொத்து, செல்வ செழிப்பு நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டாலும் இந்த அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றத்தையும் நேர்மையான வழியில் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக இருப்பவர் தான் குரு. எனவேதான் குரு நவ கிரகங்களின் அரசன் என்று அழைக்கப்படுகிறாருங்க. நவ கிரகங்களிலே குரு மற்றும் சாதகமாக இருந்தால் போதும், மற்ற 8 கிரக நிலைகளும் சாதகமற்ற ஒரு அமைப்பில் சஞ்சரித்தாலும் கூட எவ்வளவு பெரிய கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவித்தாலும் அவற்றை தவிடுபடியாக்கி நிறைந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருப்பவர் நிச்சயமாக குரு ஒருவர் மட்டுமே. அவரை தவிர வேறு எந்த கிரகமும் இல்லை என்று சொல்லிவிடலாங்க. குருவிற்கு நிகர் குரு மட்டும்தான். என்றால் மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் வெகுவளவில் குறைக்கிறார். சனி உள்ளிட்ட ராகு, கேது உள்ளிட்ட கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய சிரமங்களை விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. அவர் தற்போது மிகவும் வலுவாக சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல தடைகள் நீங்கி மனித வாழ்வுல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பகை கிரகம் என்பதால் நிச்சயமாக சின்ன சின்ன தடைகள் இருக்கும். ஆனால் அவற்றை பொருட்படுத்த வேண்டாங்க. அவருடைய சஞ்சார அமைப்பு மற்றும் சுப பார்வையை உற்று நோக்கினாலே மிக பெரிய அளவுல நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. குரு பகவான் இப்படி குருவின் அமைப்பு இருக்க மிதுன ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்களிலே தோஷமற்ற குரு லாபத்தில் சஞ்சரித்து வந்தார். இனி அவர் விரயத்தில் நுழைந்தாலும் சுப விரயங்களாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டோ, அதை தவிர வீண் விரய செலவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையோ கடன் சார்ந்த தொல்லைகளோ ஏற்படாது என்பதை நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க. என்றால் ராசியின் அதிபதியான புதனை பகை கிரகமாக பார்த்தாலும் கூட மிதுன ராசியை அவர் சமபலம் பொருந்திய ராசியாக தான் பார்க்கிறார். ஏனென்றால் குருவின் பார்வையில் கன்னிராசியை விட மிதுன ராசிக்காரர்களுக்கு சற்று அதீத நன்மையை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. ஏனென்றால் குரு பகவான் தனுசு ராசியில் ஆட்சி பலம் பெறுவதை விட மீன ராசியில் ஆட்சி பலம் பெறும்போது அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் நட்பை பாராட்டக்கூடியவராகவும் பார்க்கப்படுகிறார். எனவேதான் குடும்ப ரீதியாக நிச்சயமாக குரு பகவான் விரயத்திற்கு சென்றாலும் சுப விரயங்கள் மூலமாக மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. திருமண பாக்கியம் மங்களகரமாக நடைபெறுவதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைகிறதுங்க. எனவே இந்த தருணத்தில் சுமார் ஒரு ஆண்டு முழுவதுமே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல நன்மைகள் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. வரவை விட செலவு அதிகரித்தாலும் கூட கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக ஏற்படாது. என்றால் விரயம் ஏற்பட்டாலும் கூட அவற்றால் மன நிம்மதி பாதிப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை குரு உறுதிப்படுத்துகிறாருங்க.
எனவே இந்த தருணம் என்பது நிச்சயமாக கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான சிரமங்கள் குடும்ப ரீதியாக நிச்சயமாக குறையும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் திட்டமிட்டபடி நல்ல முறையில் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. சனி பகவானும் மிக வலுவாக 9 இருக்கிறாருங்க. ராகு ஜீவனஸ்தானத்திலும் கேது சுகஸ்தானத்திலும் இருப்பதாலும் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. எனவே கிரகநிலைகள்ல ஏற்படக்கூடிய மாறுதல் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு குடும்ப ரீதியாக ஏற்படக்கூடிய பல சிரமங்களை விலக்கி நன்மை நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும், பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை சுமூகமாக தீர்வு காணப்படுவதோடு மட்டுமல்லாது புதிதாக நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு என்பதையும் குரு உறுதிப்படுத்துகிறார். உத்தியோக ரீதியாக சில நேரங்கள்ல அலைச்சல் அதிகரிக்கலாங்க குருவின் அமைப்பு காரணமாக. ஆனால் சனி மிக வலுவாக 9 இருப்பதால் உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் நிச்சயமாக கிடைக்கும். அலுவலகத்தில் நிலவிய கெடுபடிகள் வெகுவளவில் குறையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சக பணியாளர் ஒருவரால் ஏற்பட்ட பிரச்சனைக்கு நல்ல தீர்வு நிச்சயமாக கிடைக்க போகிறதுங்க. சற்று அனுசரித்து சென்றால் இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவுல நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாறுதல், இடமாறுதல் உள்ளிட்ட பல விஷயங்கள் மிக சிறப்பாக நடைபெறும். தொழில்துறை, வியாபாரத்துறையில் சனி மிகவும் வலுவாக இருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் குரு விரயத்தில் நுழைந்தாலும் சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அலைச்சலும் ஏற்படலாமே தவிர லாபத்தில் குறைவு இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. புதிய தொழில் மற்றும் வியாபார ரீதியான பணிகளை அளவோடு திட்டமிட்டு மேற்கொள்ளலாம். அவை நன்மை நிறைந்தவையாக அமையும். புதிய ஆர்டர்கள் ஒரே சீராகவும் லாபம் மிக சிறப்பாகவும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அது மட்டுமல்லாது மிதுன ராசிக்காரர்களுக்கு மற்ற துறைகளை விட திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு துறையாக நிச்சயமாக தொழில்துறை, வியாபாரத்துறை அமைந்துள்ளது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க குரு பகவான். கலைத்துறை ரீதியான பணிகளில் ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. எனவே கலைத்துறை ரீதியாக தள்ளி தள்ளி சென்று கொண்டிருந்த வாய்ப்பு நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்கும். வருமான வசதியானது அதிகரிக்கும். குரு பகவான் விரயத்தில் இருப்பதால் சௌகரியமான ஒரு சூழ்நிலை நிச்சயமாக மற்ற துறையை விட கலைத்துறையில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்க போகிறதுங்க. எதிர்பார்த்தபடியே பல்வேறு வகையான புதிய தயாரிப்புகள் மிக சிறப்பாக செய்வதற்கான யோகம் உண்டு. அவை மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெறும். அரசியல் துறை சார்ந்த பணிகளில் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவில் நன்மை கிடைக்கவில்லை என்றாலும் எதிர்பார்த்த செயல்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது. எதிர்கால நலனுக்காக சிறப்பான மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பும் உண்டு. மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறது. விவசாய சார்ந்த பணிகளில் ஒரு விரயத்தில் இருப்பதால் அலைச்சல் சற்று அதிகரிக்கலாம். கால்நடை வளர்ப்புல சில விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை. நல்ல முன்னேற்றம் விளைச்சலிலும் வருமானத்திலும் உண்டு. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் விரயத்தில் இருப்பதால் இந்த தருணத்தில் குடும்ப ரீதியான விரய செலவுகள் அதிகரிக்குங்க. ஆனால் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம், புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் மிக சிறப்பான முறையில் நடைபெறும். பெண்மணிகளுக்கு சற்று கடினமாக சூழ்நிலையாக இருந்தாலும் கூட மகிழ்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் பயிற்சி துவங்கிய முதல் 3 மாதம் வரை வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகில் உள்ள குரு பகவான் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன் உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும்.